விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற அதிமுக ஒன்றுபடுவது அவசியம் என ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து விடுமோ என சுயநலமாக சிந்திக்க வேண்டாம் என வலியுறுத்தல். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகளின் மேல்முறையீட்டு வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பக்ரீத் பண்டிகை நெருங்குவதால் ஆட்டுச் சந்தைகளில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற சந்தையில் ஒரே நாளில் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மீன்பிடி தடைக்காலம் இன்று இரவுடன் நிறைவு. 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆயத்தம். பக்ரீத் மற்றும் வார இறுதிகளை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு. திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட ஊர்களுக்கு கிளாம்பாக்கத்திலிருந்து இன்று 545 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கோவையில் ஜூன் 15 அன்று வீண் விளம்பரத்திற்கு விழா எடுப்பதனால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று அண்ணாமலை விமர்சனம். பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளை 10ல் 1 பங்கு திமுக அரசு நிறைவேற்றினால் கோவையின் பல ஆண்டுகால ஏக்கம் தீரும் என்றும் கருத்து. தேர்தலுக்கு பிந்தைய நிலவரம் மற்றும் சவால்களை குறித்து ஆந்திராவில் தம்மை சந்தித்த அமித்ஷா கேட்டறிந்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். தமிழிசையை அமித்ஷா சிலர் கண்டித்ததாக கூறிய நிலையில் தேவையற்ற சர்ச்சையை தவிர்க்கவே விளக்கமளிப்பதாகவும் வலைப்பதிவு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் வரும் 22ஆம் தேதி கூடுகிறது 53வது ஜிஎஸ்டி கவுன்சில். நிகழ்ச்சி நிரல் குறித்து கவுன்சில் உறுப்பினர்களிடம் விரைவில் தெரிவிக்கப்படும் என தகவல். குவைத்தில் உயிரிழந்த 7 பேரின் உடல்கள் கொச்சி வந்தடைந்ததும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு. 7 தனித்தனி வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.